ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெங்களூர் குக்கிங் தமிழ். இன்றைக்கி போண்டா சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபீஸில் இதுவும் ஒன்று. எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல டேஸ்டியான ரெசிபி இது. இது கர்நாடகாவில் எல்லா வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டியாக நம்ம கிச்சன்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பில் பண்ணுற சூப்பு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. இந்த போண்டா சூப் வந்து மழை காலத்தில் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு இது பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி கொஞ்சம் சேர்க்கும்போது போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா டைம் இருந்தால் ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அப்போ மிக்சியில் அரைக்கும்போது மாவு சூடேறாமல் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சூப் பண்ணுறதுக்காக 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் பொடி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே உளுத்தம்பருப்பு மிக்சியில் போட்டுக்கலாம். கூட ஒரு 4 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கும்போது மாவு சூடாகாது, அப்போ தான் போண்டா நல்லா புசு புசுன்னு வரும், நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச மாவு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுன்னு பார்க்கலாம் வாங்க. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 சில்லு தேங்காய் எடுத்துகிட்டு அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சமையல் சோடா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். விஸ்காலேயோ இல்லை கையாலேயோ நல்லா கலந்து விடும்போது மாவு நல்லா சாஃப்டாகும். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விட்டுக்கணும். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா போண்டா உள்ளெல்லாம் வெந்திருக்கும், மேலே கிறிஸ்பியாக நல்லா வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக திருப்பி விடுங்க, எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். ஃப்ளேம் அதிகமாக இருக்கும்போது மேலெல்லாம் சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது தான் நல்லாயிருக்கும்.
மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. என்னென்னா, இந்த மாதிரி உளுத்தம்பருப்பில் செய்கிற பலகாரங்களுக்கெல்லாம் போண்டாவாகட்டும் வடையாகட்டும் கிரைண்டர்லேயோ இல்லை ஆட்டுக்கல்லையோ நம்ம ஆட்டி எடுக்கும்போது மாவு நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வருங்க. போண்டா நல்லா சாஃப்டாக கூட இருக்கும். என்னதான் நம்ம மிக்சியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சா கூட மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கிரைண்டரும் இல்லை எங்ககிட்ட, ஆட்டுக்கல்லில் அரைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க இது மாதிரி மிக்சியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு கிரைண்டர்லேயோ இல்லை ஆட்டுக்கல்லையோ உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுக்கும்போது தான் எந்த ஒரு பலகாரமுமே நல்லா வரும். மிக்சிலையும் செய்யலாம் அப்படின்ட்டு தான் இது செய்து காமிச்சிருக்கேன். கிரைண்டரில் அரைச்சி பண்ணும்போது மாவு இன்னும் கொஞ்சம் உபரியாக கிடைக்கும். நமக்கு 2-3 போண்டா அதிகமாக கூட வரும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா நைஸாக மசிச்சு விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாக கூட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, சும்மா பாத்திரத்தை மேலே வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்துகிட்டு வேறு பாத்திரம் வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, 2 ஸ்டிக் பண்ண பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இது பாசிப்பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு பாதி மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். போண்டாவும் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்விங் பிளேட்டில் போண்டாவெல்லாம் வச்சுட்டு அது மேலே நல்லா சூடாக சூப் ஊற்றி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஊறினதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.